வணக்கம். டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்ம வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கேபேஜ், அதாவது முட்டைகோஸ், இதை சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கேபேஜ்ன்றது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு. ஏன்னா இதில் வந்து அதிகமான அளவு வைட்டமின் சி, அப்புறம் விட்டமின் B6, விட்டமின் கே, ஃபோலேட், அப்புறம் மேங்கனீஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு 100 கிராம் கேபேஜில் வந்து வெறும் 25 கலோரிகள் தான் இருக்கிறது. அப்புறம் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் 10 தான். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது சர்க்கரை வருதல் குறியீடு. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளவு வேகமாக ரத்தத்தில் சுகரினுடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இது வந்து மூணாக பிரிப்பாங்க. 55க்கும் குறைவாக இருப்பது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், 56லேருந்து 70 வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ், 70 அதற்கு மேலே வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ கேபேஜினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 10 என்பதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கேபேஜை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் கேபேஜில் வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் சல்ஃபோரோஃபேன், அப்புறம் கயம்ஃபரால், இந்த ரெண்டும் வந்துட்டு இந்த அழற்சியை குறைக்கிறது. அப்புறம் உங்கள் கேபேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஹார்ட் டிசீஸ்னுடைய ரிஸ்கை குறைக்கிறது, அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கிறது. அப்புறம் கேபேஜில் வந்து அதிகமான அளவு பொட்டாசியம் இருப்பதால் இது வந்து பிபி ரெகுலேட் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அப்புறம் கேபேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோஸ்டிரால்ஸ் என்ன பண்ணுதுன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இது எப்படின்னா நம்மளுடைய கட்டில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை தடுக்கிறது. ஸோ அந்த குடலிருந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்துட்டு அப்சர்வ் ஆகாமல் இது தடுக்கிறது. அப்புறம் கேபேஜில் இருக்கக்கூடிய அந்த இண்டோல் 3 கார்பனால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது. இது வந்து இந்த கேன்சர் செல் ப்ராலிஃபரேஷனை தடுக்கிறது. அதனால் வந்து கேன்சர் ஆஃப் தி பிரெஸ்ட்டு, அப்புறம் குடல் கேன்சர், அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர், அப்புறம் எண்டோமெட்ரியல் கேன்சர், இதுக்கெல்லாம் வந்துட்டு கேபேஜ் வந்து ஒரு சில வகையில் வந்துட்டு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்புறம் கேபேஜில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, நம்மளுடைய டைஜஷனுக்கு வந்துட்டு அது பெரும் உதவியாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கேபேஜ் சாப்பிடலாம். ஒரு சில நேரங்களில் கேபேஜில் வந்து சில சமயம் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். ஒன்று வந்து சில பேருக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த வயிறு உபசம். ஒரு சில பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், அதாவது மலச்சிக்கல், அப்புறம் டயரியா ஏற்படும். அப்புறம் தைராய்டு வியாதி இருக்கவங்க கேபேஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கேபேஜில் வந்து இந்த காய்ட்ரினஸ் பொருட்கள் வந்து நிறைய இருக்கிறது. ஸோ தைராய்டு இருப்பவர்கள் கேபேஜை சாப்பிடக்கூடாது. ஸோ கேரியோ மெசேஜ், சர்க்கரை நோயாளிகள் கேபேஜ் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ என்னென்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்படி யாருக்கெல்லாம் அந்த வயிறு உபசம், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க அதை தவிர்க்க வேண்டும். ஸோ இன்றைக்கி சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.